ஹலோ வியூவர்ஸ். நம்ம வாழும் உலகமான இந்த பூமியை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த புத்தகத்தை படிக்கிறனாலையோ அல்லது இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறனாலையோ உங்களுக்கு இந்த பூமியை பற்றி ஒரு விழிப்புணர்வு அதிகரிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் தான் நம்மாழ்வார் எழுதின பூமி தாயங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தோடைய ரிவ்யூஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே முதல்ல தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய உறவினர்கள், என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வட்டத்தை ரொம்ப சுருக்கிக்கிறோம். இது மாதிரி சுயநலமான போக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வாழும் பூமியை மேல ஒரு அன்பில்லா தன்மையை காட்டுது. இந்த அன்பில்லா தன்மையினால நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பூமியை அதிகப்படியான தாக்குதலுக்கும் உள்ளாக்குறோம். இதன் விளைவா என்ன ஆகுது அப்படின்னா, பூமி நம்மளை திருப்பி தாக்க ஆரம்பிக்குது. அதுதான் அதோட விளைவாக தான் நம்ம சுனாமி, புயல், பூமி அதிகப்படியான சூடாகுறது, இதை எல்லாமே பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உணவு பஞ்சமும் வரதை பார்க்க முடியும். 2030க்குள்ள இப்போ இருக்கிறத விட அதிகப்படியான உணவு பஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இவர் குறிப்பிடுறாரு. 2000 வருடங்களுக்கு முன்னாடி நாகரிகங்கிறது ஒரு பண்பாடாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்களாக பார்க்கப்படுது. எடுத்துக்காட்டா நம்ம என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறோம், எந்த மாதிரி உடைகளை அணிகிறோம், எப்படி பேசுகிறோம் மற்றவங்க கிட்ட, எந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறோம், எந்த மாதிரி வாகனங்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நிர்ணயிக்கப்பட்டது. இது மனிதர்களுக்கு நன்மை அளிக்கிறதுக்கு பதிலாக பல விதமான தொல்லைகளையும் நோய்களையும் உருவாக்குறத குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சில நோய்களுக்கான டிப்ஸையும் இதில் கொடுத்துருக்காரு. நம்ம அதிகப்படியாக கேள்விப்படுற புற்றுநோய்களான தொண்டை புற்றுநோய்க்கு ஆரஞ்சு பழச்சாறு மட்டுமே நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தொண்டை புற்றுநோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தொழுநோய்க்கு வாழைப்பழமும் தேங்காயும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற புற்றுநோய்களுக்கு வெறும் திராட்சை பழத்தை தினசரி 200 கிராம் டு 2 கிலோ வரல சாப்பிட்டுக்கிட்டே வரனால மற்ற புற்றுநோய்கள் குணமாக்கப்படலாம் அப்படின்னு குறிப்பிட்றாரு. தினசரி கேரட்டும் திராட்சை பழமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அடுத்ததான் நீரிழிவு நோய். நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய சில மர வகைகளை அவர் குறிப்பிட்டிருக்காரு. நாவல், விழா, வில்வம், கலா அண்ட் கொடுக்காய்ப்புழு, இந்த மரங்களுக்கு இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது மூலியமா நம்ம நீரிழிவு நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ சொன்ன அனைத்து உணவுப் பொருட்களும் ஒரு இயற்கையான முறையில் எந்த ஒரு ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தாமல் விளைஞ்சு கிடைச்சி அதை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நோய்களை குணப்படுத்துறது சாத்தியம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானங்கிற பேரில் பல ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன உரங்களும் நம்மளை சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள் மேலே கொட்டப்பட்டது. இது உணவுப் பொருட்களை சாப்பிட உகந்தது இல்லாமல் ஆக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுச்சூழலையும் இந்த ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பாதிக்கிறதா இவர் குறிப்பிடுறாரு. இவ்வாறு ரசாயன உரங்களை நம்ம செடிகள் மேலே பயன்படுத்துறதுனால அதை சார்ந்து வாழக்கூடிய பறவைகள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படுறதா குறிப்பிடுறாங்க. இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, செடிகள் ஒளிச்சேர்க்கை செய்யும் போது அதுக்கு தேவையான நைட்ரஜனை காற்றிலிருந்து பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த நுண்ணுயிர்களை செய்யுது. இந்த ரசாயன உரங்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறதுனால இந்த நுண்ணுயிர்கள் இறந்து போயிருந்தது. அதனால செடிகள் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாம பாதிக்கப்படுது. ஸோ செடிகளோட வளர்ச்சியும் விளைச்சலும் அதிகப்படியா இல்லாம ரொம்பவும் குறையிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு விஞ்ஞானம் மட்டுமே போதாது, கொஞ்சமாவது ஆன்மீக உணர்வும் வேணும். அப்பதான் பல்லுயிர் பேணி காக்கும் பழக்கம் நம்மளுக்குள்ளேயே வளரும் அப்படிங்கிறத இவர் குறிப்பிடுறாரு. நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய எரிசக்தி வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய புகையானது நம்மளுடைய காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று, பனி மற்றும் அமிலங்களோட வினைபுரிந்து கார்பன் பெல்ட்டுங்கிற ஒரு உரைய பூமிக்கு மேலே 15லிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உருவாக்குது. இந்த கார்பன் பெல்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனுடைய புற ஊதா கதிர்களை பூமிக்கு வர அனுமதிக்குது. இந்த பூமிக்கு வர புற ஊதா கதிர்கள் பூமியை வெப்பமடைய செய்யுது. இந்த வெப்பமானது காற்றால கடத்தப்பட்டு மேல் நோக்கி செல்லப்படுது.
இந்த வெப்பமான காற்று, இந்த கார்பன் பெல்ட்டு அந்த லேயருக்கு மேலே வெளியே போக அனுமதிக்காததுனால அந்த வெப்பமான காற்று தொடர்ந்து பூமிக்குள்ளேயே சுத்த ஆரம்பிக்குது. இவ்வாறு பூமிக்குள்ளேயே இந்த காற்று சுத்துறதுனால பூமி மேலும் மேலும் வெப்பமுடையதாக மாற்றப்படுது. இவ்வாறு பூமி தொடர்ந்து வெப்பமடைய ஆரம்பிக்கிறதுனால அண்டார்டிகாவில் இருக்கிற பனிமலைகள் தொடர்ந்து உருகி கடலோட நீர்மட்டத்தை உயர்த்துகிறது. இது மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்லை. தொடர்ந்து பருவநிலை மாற்றங்கள் சீரற்றதாக மாறுது. இவ்வாறு சீரற்றதாக மாறக்கூடிய பருவநிலை மாற்றங்களால பருவத்துக்கு பெய்யக்கூடிய மழையானது பருவத்தில் பெய்யறதில்லை. இவ்வாறு பருவத்துக்கு பெய்யாதனால பருவத்தை பொறுத்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளால அதிகப்படியான விளைச்சலையோ அல்லது பயிர் வளர்ச்சியோ அவங்களால பார்க்க முடியறதில்லை. இவ்வாறு அதிகப்படியான விளைச்சலையோ பயிர் வளர்த்து எடுக்கிறதுல அவங்க சிரமப்படுறதுனால நம்மளுக்கு உணவு தட்டுப்பாடுங்கிறது அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எது அப்படின்னா தனி மனிதனோட சுயநலமும் பேராசையும் தான். ஒரு தனி மனிதனோட பசிக்கு உணவு அவசியம். வெயில், மழை, பனி இந்த மாதிரி சீதோசன நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக்க வீடு அவசியம். குளிர்லேருந்து பாதுகாத்துக்க உடை அவசியம். வெளியில் நடந்து போகிறப்ப கல் முள்ளோ குத்தாமல் இருக்கிறதுக்கு செப்பல் அவசியம். இதெல்லாமே நம்மளுடைய அடிப்படை தேவைகள். ஒரு தனி மனிதன் எப்போது பிற அடிப்படை தேவைகளை தாண்டி பிற மனுஷனை விட எனக்கு அதிகப்படியாக வேணும் அப்படின்னு பேராசை கொள்றானோ அப்போதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இவர் குறிப்பிடுறாரு. நம் வாழும் உலகம் அதாவது இந்த இயற்கையானது நம்மளோட அடிப்படை வசதிகளை தான் நம்மளுக்கு தீர்த்து வைக்கும். மனுஷனோட பேராசைகளை அதை தீர்த்து வைக்காது அப்படின்னு இவர் குறிப்பிடுறாரு. ஒரு தனி மனிதனோட பேராசை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவன் இன்னும் உணவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. தான் விளைச்ச பயிரில் அதிகப்படியான விளைச்சலை எடுக்கிறதுக்காக பல விதமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தெளிக்க ஆரம்பிக்கிறான். இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரசாயன உரங்கள் பெரும்பாலும் நைட்ரஜன் வாயுக்களை வெளிவிடக்கூடிய ஒரு உப்புகளாக இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படியான நைட்ரஜன் வாயுக்களை வெளிவிடுது. இந்த நைட்ரஜன் வாயுக்கள் நம்மளுடைய வாகன புகைகளோ அல்லது தொழிற்சாலை வெளிவரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை விட 21 மடங்கு பூமியை வெப்பமாக்கக்கூடிய ஆபத்து நிறைந்ததா இருக்குது. ஓகே, இது மட்டும் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அதுக்கு அடுத்துதான் காடுகளை அழிக்கிறது. அதாவது ஆங்கிலேயர் காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் தேயிலை தோட்டத்தை வளர்க்கறதுக்காக தொடர்ந்து மெல்ல மெல்லமா காடுகளை அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையா பெரும்பாலான காடுகள் இப்போ அழிக்கப்பட்டு அதாவது மலைகள்ல இருக்க காடுகள் அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி செய்யறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா பருவமழைங்கிறது நம்மளுக்கு இல்லாமலே போயிடுது அப்படிங்கிறத இவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம மரங்களுடைய வேர்கள் மண்ணை இறுக்கி பிடிச்சிக்குது. அதனால மண் அரிப்பு தடுக்கப்படுது. இவ்வாறு தொடர்ந்து காடுகள் அழிக்கிறது மூலியமா மண்ணரிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதை இவர் குறிப்பிடுறாரு. இந்த காடுகள் அழிக்கிறதுனால மற்றும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க காடுகளுக்குள்ள பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதாவது காட்டுக்குள்ள மரங்கள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதாவது சூரிய வெளிச்சம் பெரும்பாலும் பூமியில படுறத அது தடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காய்ந்த இலைகள் ஃபுல்லா பூமியை ஒரு மூடாக்கா மூடி இருக்கும். ஸோ இப்படி காடுகள் அடர்த்தியாகவும் பூமியை ஒரு மூடாக்கு மாதிரி தன்னுடைய இலைத்தலைகளால் மூடி இருக்கிறதுனாலையும் பூமி வெப்பமயமாக்குறது குறைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மழை நீர் எப்பப்பெல்லாம் மழை பொழியுதோ அப்ப பூமியில மழை நீர் டைரக்டா படாம அந்த செடிகள் மேல பட்டு அந்த இலைத்தலைகள் மேல சருகுகள் மேல பட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள இறங்கி நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கிறது. ஆனா இந்த காடுகள் அழிக்கிறது மூலியமா பெரும்பாலும் நிலத்தடி நீர்கள் இல்லாமலே போயிடுது. அன்று மண் சரிவுகளும் அதிகப்படியா ஏற்படுறதை இவர் குறிப்பிடுறாரு. இவ்வாறு தனி மனிதனோட பேராசை விவசாயத்திலிருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் இருக்கிறத நம்மளால காண முடியுது. இதனால ஒட்டுமொத்த பூமியும் பாதிக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது விவசாயத்துல ரசாயன உரங்களையோ பூச்சிகளையோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது பயிரை விளைவிச்சு நீங்க விளைச்சலை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் இடைவெளி விடுறீங்க அப்படின்னா அந்த நிலமானது தான் இழந்த சத்துக்களை தன்னைத்தானே
உருவாக்கிக்கும் அப்படின்னு இவர் குறிப்பிடுறாரு. அதுக்கு நம்ம எந்த ஒரு ரசாயன உரங்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்க்குற பயிர்களை உண்ணக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா இயற்கையாகவே பயிர்களை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் 10% இருக்கு அப்படின்னா அந்த பயிர்களை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்றதுக்கான பூச்சிகள் 90% இருக்கு. எனவே இயற்கையாகவே ஒரு பூச்சிக்கொல்லிகள் இயற்கையிலேயே இருக்கு. அதனால நம்ம பெரும்பாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது இவரும் குறிப்பிடுறாரு. அப்புறம் பயிர்களை சுழற்சி முறையில், அதாவது இப்போ நெல் விளைச்சிருக்கீங்க, இப்போ உங்கள் நிலத்துல நெல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்ததாக வேற ஒரு பயிரை போடலாம். அதாவது 1 மாத இடைவெளிக்கு அப்புறம் வேற ஒரு பயிரை நீங்கள் விளைவிக்கலாம். அதாவது அதுக்கு அடுத்ததாக உளுந்து கூட நீங்கள் போடலாம். தென் அதுக்கப்புறம் உளுந்து பயிர் விளைஞ்சது அறுவடைக்கு பின்னாடி ஒரு மாத இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் நெல் விளைக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து சுழற்சி முறையில் மாற்றி மாற்றி நீங்கள் பயிர் விளைவிக்கிறது மூலியமாகவும் நீங்கள் ரசாயன உரங்களை போடுறதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதே அவர் குறிப்பிடுறாரு. இந்த பேராசையானது கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்திலிருந்து நம்மளை நகர்த்தி ஆடம்பர வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டது. இந்த ஆடம்பர வாழ்க்கைங்கிறது நம்ம அடிப்படை தேவைகளை தாண்டி அதிகப்படியான வசதிகள் வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கு. இந்த ஆடம்பர வாழ்க்கைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அதிகப்படியான இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கு காரணமாக இருக்கு. அதாவது மலை, காடு, கடல், காற்று, சூரிய சக்தி, விலங்குகள், பயிர், செடி, கொடிகள், நாம் வளர்க்காத புதர், செடி, கொடிகள், இந்த மாதிரி மனிதர்கள் என எல்லா வகையான இயற்கை வளங்களையும் நம்ம அதிகப்படியாக சுரண்டுறதுக்கு ஆளாக்கப்படுறோம். இப்படி அதிகப்படியான இயற்கை வளங்களை நம்ம பயன்படுத்துறது மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பேர குழந்தைகள் அல்லது அடுத்த தலைமுறை சந்ததியினர்களுக்கு இந்த பூமியில இருக்க இயற்கை வளங்கள் கிடைக்காம செய்யறோம் அப்படிங்கிறதை இவர் குறிப்பிடுறாரு. ஆண்ட்ரூ சிம்ஸ் அப்படிங்கிற ஒரு வல்லுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய வறுமையுடைய பொருளியல் வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுற கருத்து பொய் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது ஒரு தனி மனிதனோட ஒரு நாள் வருமானம் $1 $2 ஆகணும் அப்படின்னா பல பணக்காரர்களுடைய வருமானம் பல மடங்கு உயர்ந்திருக்கணும். அப்போதான் தனி மனிதனோட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற தனி மனிதனோட வருமானம் $1 ஆகும் அப்படிங்கிறாரு. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இந்த புத்தகத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷங்கிட்ட ஆன்மீக உணர்வு இல்லாம வரட்டுத்தனமா விஞ்ஞானத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது தான் காரணம் அப்படிங்கிறாரு. இந்த பூமியோட வளமும் நம்மளுடைய நலமும் நம்ம நடந்து கொள்றதை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறதையும் இவர் குறிப்பிடுறாரு. எனவே ஒவ்வொரு நபரும் நம்ம விழிப்புணர்வோடையும் பொது நலத்தோடையும் நடந்துக்கிறது சாலச்சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. நன்றி, வணக்கம்.